அடுக்கடுக்கா இது வரைக்கும் துரோகத்தை தான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு உயிரா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இல்லாம போயிடுச்சு. பாவம் செய்றீங்கன்னு கூட தோண மாட்டேங்குது. நீங்க செஞ்ச பாவம் தான் மகேஷ் என் வயிற்றுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் செத்து தொலைறேன். அப்புறம் நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. இப்பதான் அபார்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பதான் கர்ப்பப்பை எடுத்திருக்கு. தையல் பிரிச்சிட போகுது. என்னது? என் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க? இல்லம்மா அவன் போய்மா, அவன் சொன்னது போய்மா. அவசரத்துல அவன் ஏதோ இல்ல. என் உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுது. மகேஷ் சொல்லுங்க மகேஷ், என் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களா? சொல்லுங்க. ஆமா ரோஜா, இல்லப்பா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான போகுது. அதான் ரோஜா. ஐயோ ஐயோ மா. அம்மா. ஐயோ ஐயோ. ஏ மகேஷ், ஏன் கர்ப்பப்பை எடுத்தாங்க? நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? இல்ல ரோஜா, கர்ப்பப்பை எடுக்கலனா உன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இதுக்கு நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேனே. இப்ப காலம் பூரா மலேரியா, ஒரு குழந்தையை கூட பெத்துக்க முடியாம நான் எப்படி உயிர் வாழ்வேன்? ஐயோ, இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. இதுக்கு நான் செத்து போயிருப்பேனே. ஏன் என்னை காப்பாத்துனீங்க? ஐயோ அம்மா, அம்மா. மருமகளை நீ கொல்லாம விட மாட்டியாடா? உனக்கு நரகம் கூட கிடைக்காதுடா. நீ எப்படிடா எனக்கு மகனா வந்த? ரோஜா, ரோஜா ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருமா. ரோஜா, ரோஜா இங்க பாரு. ரோஜா, ரோஜா என்னமா ஆச்சு? ரோஜா இங்க பாருமா. ரோஜா, ரோஜா, ரோஜா இங்க பாரு. ரோஜா. அடே, செல்போனு சும்மா தானே இருக்கு. ஊர்ல யாருக்காவது போன் பேசலாம். யாருக்கு பேசுறது? பத்மா மாமிக்கு பேசுவோம். லட்சுமி, சீக்கிரம் காஃபி கொண்டு வா. வணக்கம் சார். வாக்கிச்சா, என்ன ஸ்னேகா வைதேகி கிடைச்சிட்டாங்களா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன் சார். அவங்க சென்னைக்கு வரலன்னு தான் தோணுது. அவங்க காணாம போய் இன்னையோட 4 நாள் ஆச்சு. இனிமே அவங்களுக்காக காத்திருக்குது வேஸ்ட். அவங்க ஏதோ ஆபத்துல மாட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ என்ன பண்ற, அவங்க 2 பேர் போட்டோவையும் பேப்பர்ல போட்டு காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்குற. சார், இதுக்கு எவ்வளவு சார் பணம் செலவாகும்? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. ஐயோ, பணம் நான் தரேன்பா. அதானே, அவங்க குடும்பத்துக்கு கொட்டி அழறதுக்கு தானே நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க என்ன நமக்கு ஒட்டா உறவா, இல்ல ஏதாவது ரத்த சம்பந்தமா? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அனாதையா வந்து சேர்ந்த கழுதைங்க தானே. லட்சுமி, சரி, கழுதைங்க இல்ல, அம்மாவும் பொண்ணு போதுமா? இப்ப வேற ஒரு குட்டி கழுதை வந்து சேர்ந்திருக்கு. அதுங்க காணாம போச்சுன்னா தலைவரி விட்டுதுன்னு விட்டுருங்களேன். அப்படியே பதறி துடிக்கிறீங்க. பொண்டாட்டி 20 வருஷமா காணாம போயிருந்தேன். காணவில்லைன்னு எனக்காக ஒரு துண்டு நோட்டீஸ் அது கொடுத்திருப்பீங்களா? பெருசா பேப்பர் விளம்பரம் கொடுக்கறாரா? பேப்பர் விளம்பரம். போது நிறுத்து. நீ நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, நல்லது செய்யறவங்கள தடுக்காத. அது பெரிய பாவம். என்ன இப்படி கோபப்படுறேன்? லட்சுமி அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, நீங்களா அவளுக்கு சப்போர்ட்டா மாறிட்டீங்களா? உங்க மனசை அவ கலைச்சிட்டாளா? அது இல்லைனா, ஏற்கனவே அம்மா பொண்ணு பேரு சென்னையில இருந்து தில்லை வரலும் கெட்டு போயிருக்கு. இதுல பேப்பர்ல வேற விளம்பரம் கொடுத்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் கப்பலேத்த போறேள். வைதேகி பேரை சொன்னா அக்ரஹாரத்துல இருக்கிறவாளா வழிஞ்சுண்டு சிரிக்கிறா. அவ காணாம போனதை தெரிஞ்சா பசிச்ச வாய்க்கு பால் பாயசம் செஞ்சு போட்ட மாதிரி இருக்கும். ஏண்டா கிச்சா, நம்ம கிராமத்தை பத்தி இவாளுக்கு எடுத்து சொல்லப்படாதோ?
நடந்த அவமானத்துக்கெல்லாம் வைதேகி ஸ்னேகாவை ஆத்துலயோ குளத்திலயோ தள்ளி விட்டுட்டு தானும் குதிச்சிருப்பா. நீங்க ஏதாவது மார்ச்சுவர்ல போய் அவங்கள தேடினீங்கன்னா நிச்சயமா பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். லட்சுமி, இதுக்கு மேல ஏதாவது பேசினா மரியாதை கெட்டுரும். பாய் அடக்கு. சரி சரி விடுங்கோ. அவோ மனசாந்திக்காக ஊர் ஊரா கோயில் குளம் சேத்திராடம்னு எங்கேயாவது யாத்திரை போயிருப்பா. அப்படி வச்சுக்கலாமே. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கிச்சா, நீ கிளம்பு. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். மகேஷ்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். சார் ஒருவேளை புகழ்மணி கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா ஸ்னேகாவும் புகழ்மணியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லீங்களா? அப்போ உடனே போ. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரி சார். இந்தாங்க மாமி, நீங்க குடிங்க. பகவானே, அவ கிடைக்கவே கூடாது. கர்ப்பப்பை எடுத்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அதிர்ச்சி தராதீங்கன்னு சொன்னேன். அவங்க தாங்க மாட்டாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்களே சார். ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டா அப்புறம் பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் தான். மனநோய் மருத்துவரை தான் பார்க்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? இந்த அறிவு கெட்டவங்கிட்ட சொல்லுங்க டாக்டர். இந்த ராஸ்கல் தான் அவசரப்பட்டு உளறிட்டான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சாரி டாக்டர், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். ஓகே, அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்டா. ரோஜா, ப்ளீஸ் மனசை தளர விடாத. யார் உன்னை விட்டு போனாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன். எனக்காவது நீ வாழ வேண்டாமாமா? உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? இல்ல மகேஷ், பிறந்த குழந்தை காணலனாலும் வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு நான் ஆறுதல் அடைஞ்சேன். ஆனா அந்த கடவுள் என் கனவை அழிச்சிட்டாரே. ரோஜா, கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு ஜீவா கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிடுவான். தைரியமா இரு. ஸ்னேகா, இந்தா ஒரு வா காப்பியை குடி. ஆமா, இப்போ இதுதான் ரொம்ப அவசியம். ஏண்டி, காலம்பரையிலேருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. அந்த பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாமா? நானே சாகலையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். ஏண்டி இப்படிலாம் பேசுற? வேற என்னமா பேச சொல்ற? எத்தனை நாள் தான் இந்த இருட்டு அறையிலே அடைச்சு கிடக்கிறது? எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? ஒண்ணுமே புரியலையேடி. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கான். வேளைக்கு நாய்க்கு கொடுக்குற மாதிரி ஜன்னல் வழியா சாப்பாட்டை மட்டும் வச்சு விடுறான். எப்படி தப்பிச்சு போறது என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. வைதேகி, ஸ்னேகா, அம்மா, பொண்ணு, மக, 3 தலைமுறை இப்ப என் பாதுகாப்புல இருக்கு. சரியான சமயத்துல அந்த அலமேல என்கிட்ட விஷயத்த சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சான். வாய மூடுறா கிராதகா. எல்லாம் அலமேல் வேலையா? அவ சொல்லித்தான் எங்களை அடைச்சு வச்சிருக்கியா? எங்களை எப்படா வெளியில அனுப்ப போற? ஸ்னேகா என் ஆசைக்கு சம்மதிச்சுட்டா. அப்புறம் ராஜபோக வாழ்க்கை தான். ஸ்னேகா கண்ணு, என்ன முடிவு பண்ணிருக்க? வாய் முடுறா, புத்தி கெட்ட அயோக்கியனே. கையில குழந்தையோட நின்று இருக்கேன். நான் இன்னொருத்தனுக்கு சொந்தமானவ. இந்த நேரத்துல உனக்கு இப்படி ஒரு கேவலமான ஆசையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா? நீ எல்லாம் மனுஷனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் சந்தேகத்தை நான் தீர்த்துருவேன்ல. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. உன்னெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. மா, குழந்தை பிடிமா. என்ன பண்ணுவ? என்ன பண்றேன்னு நீ தான் பாரு.
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன்னை அடையிறது எனக்கு ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. அது எனக்கு ஒரு நிமிஷத்து வேலை. உன்னை கசக்கி புழிஞ்சு தூக்கி விட்டே என்னால முடியும். உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். அதனால உன்னை காலம் பூரா வச்சுக்கிறேன்னு தானே சொல்றேன். என்ன ஒரேதா திமிர்ற? நீ படுபாவி, உன்னோட கேவலமான ஆசைக்கு என் பொண்ணை பலியாக்கினது. எங்களை விட்டுட்டு நாங்க போயிடுறோம். தபார், உங்க 2 பேரும் இனிமே நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க போறதில்ல. தபார், இனிமே உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நாளைக்கு முகூர்த்த நாள். உனக்கும் எனக்கும் கல்யாணம். நான் தாலியோட வருவேன். நீ கழுத்த நீட்ட தயாரா இருந்துக்க. இல்ல இங்கேயே கடந்து செத்து சுண்ணாம்பாக வேண்டியதான். நாளையில இருந்து உங்களுக்கு சோறு தண்ணி கூட கிடையாது. சண்டாள பாவி. சார், புகழ்மணி சார். யாரு? வணக்கம் மேடம். ஏய், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? அட்ரஸ் பண்ணி வந்துட்டியா? போ வெளியில. புகழ்மணி சாரை பார்க்கணும், முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் அந்த ஸ்னேகா ஏதாவது தூது சொல்லி விட்டாளா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? தயவு செய்து இங்க வெளியில போ. ஏ கிச்சா, எப்போ வந்த? என்ன விஷயம் திடீர்னு? என்ன பழைய பாசம் பொத்துட்டு வருதா? இவன் கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏய், வெளியில போ. செல்வி, மறுபடியும் என் மேல் சந்தேகமா? நாங்க திருடுத்தனமா மீட் பண்ணதா இருந்தா இவன் இப்படி வீட்டுக்கு வருவானா? போய் காஃபி எடுத்துட்டு வா. அவன் கிட்ட சொல்றதா கேளு, போய் காஃபி எடுத்துட்டு வா. போ. கிச்சா, நீ வா, உட்கார்ந்து பேசலாம். இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். நீ வா, காஃபி குடிச்சிட்டு உட்கார்ந்து பேசலாம். வா. இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சார். எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் காஃபி குடிச்சிட்டு பேசலாம். உட்கார். சரி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? சார், ஸ்னேகாவும் வைதேகி மம்மியும் காணல சார். என்ன சொல்ற கிச்சா? எப்பத்துல இருந்து அவங்களுக்கு காணல? சார், ஊர்ல எங்க அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க. சாகறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்க ஸ்னேகாவும் வைதேகி மம்மியும் திலைஸ்தானத்துக்கு வந்திருந்தா. எல்லாம் முடிஞ்சு சென்னைக்கு கிளம்புனா. ஆனா இங்க என்ன திரும்ப வரல. திலைஸ்தானத்திலேயே அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல கிச்சா, அப்பாவும் இப்ப ஊர்ல தான் இருக்காரு. ஸ்னேகா ஊருக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு அந்த டவுட் எனக்கு ஒரு 2 நாளா இருக்கு. அதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். என்ன சொல்ற? சார், உங்க அப்பாவால அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஸ்னேகா இப்ப குழந்தையோட இருக்கா. வைதேகி மாமியும் துணையா இருக்கா. உங்க அப்பாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. புரியுது கிச்சா, நீ சொல்றது உண்மையா இருந்தா கூடிய சீக்கிரம் அவங்க திரும்பி வந்துருவாங்க. என்ன செய்ய போய்? என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டால, பாக்கி நான் பாத்துக்கிறேன். காஃபி சாப்பிட்டு நிம்மதியா கிளம்பு. இல்ல சார், காஃபி சாப்பிட்ற நிலைமையில நான் இல்ல. கிச்சா, அப்பா எடுத்துக்காதீங்க, நான் வரேன் சார். ஏய், உன்னை போய் காஃபி போட சொன்னா இங்க நின்று ஒட்டுக்கிட்டு இருக்கியா? வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாருங்க, நான் புருஷனை காப்பாத்துறதுக்காக ஒட்டு கேட்டா ஒண்ணு தப்பில்ல. இப்ப எங்க கிளம்புறீங்க? ஊருக்கு. எதுக்கு? அதான் எல்லாம் ஒட்டு கேட்டாச்சுல, அப்புறம் என்ன எதுக்கு? உங்க அப்பாவும் ஸ்னேகாவை கடத்திருப்பாரு. வாய்ப்பு இருக்கு. நீங்க போக கூடாது. நான் போயே தீருவேன். இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். மறுபடியும் அந்த ஸ்னேகாக்கு ஏதாவது ஆபத்துன்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்புறம் ஜெயில போய் உட்கார்ந்துப்பீங்க. நான் உங்களை போக விட மாட்டேன். நீ என்ன பெர்மிஷன் கொடுக்கறது? நான் இப்பவே கிளம்புறேன். என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், கொடுங்க. செல்வி, கையெடு. நான் உங்களை போக விட மாட்டேன். கையெடு. ஆபத்து வந்துரும். கையெடு சொல்லல. இப்ப நான் போறது எங்க அப்பாவை காப்பாத்த, ஸ்னேகாவை காப்பாத்த இல்ல. புத்தி தர மாதிரி எங்க அப்பா ஸ்னேகா கழுத்த தாலி கட்டுறேன், குடும்பம் நடத்துறேன்னு ஏதாவது கேவலமா, அசிங்கமா, விபரீதமா செஞ்சு வச்சானவே, அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அவமானம். இல்ல புகழ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த குடும்பத்துல நீயும் இருக்க. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். நான் போயிட்டு வரேன்.
ஸ்னேகா கண்ணு, கல்யாணத்துக்கு ரெடியா? மாப்பிள்ளை கோலத்துல நான் எப்படி இருக்கேன்? என்ன நீ இப்படி அழுத மூஞ்சியோட இருக்க? சீக்கிரம் சீக்கிரம், முகூர்த்தத்துக்கு நேரமாவதுல்ல. படுபாவி, நீ நாசமா போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ. வைதேகி, உன் பொண்ணு கழுத்துல தாலியோட சந்தோஷமா வாழ போறா. இந்த நேரத்துல நீ சந்தோஷப்படணும், சாபம் கொடுக்க கூடாது. இல்ல, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ கட்டுற தாலி என் கழுத்துல ஏறும். ஸ்னேகா, என்னது நீ சுபகாரியம் நடக்க போற நேரத்துல சாவு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? நீ கையில குழந்தையோட கழுத்துல தாலி இல்லாம மொழியா நிக்கிறியன்னு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன். இப்ப நான் உனக்கு கடவுள் மாதிரி என்னை எட்டி உதைக்க கூடாது. அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு நான் கூசாம சொல்றியே. உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, குடும்பம் குட்டி இருக்கு, வெக்கமா இல்ல உனக்கு? மகேஷுக்கு கூட தான் பொண்டாட்டி இருக்கா, குடும்பம் பையன்லாம் இருக்கான். அவனை மட்டும் தாலி கட்டுன்னு குடைச்சல் கொடுக்குற, அது மட்டும் நியாயமா? அவர் இந்த குழந்தைக்கு அப்பா. நான் ஒரு ஸ்டெப்னி அப்பனா இருந்துட்டு போறேன், இல்லைன்னா எனக்கு ஒரு குழந்தை பத்துக்க. நான் என்ன மகேஷ் மாதிரியா தாலி கட்டாம குடும்பம் நடத்தணும்னு கூப்பிடுறேன்? கௌரவமா தாலி கட்டியில வச்சுக்கிறேன்னு சொல்றேன். உன்னால அந்த பெருமாள் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. துடிச்சு செத்து தொலை விடா நீ. நீ சும்மா கடை. என்ன ஸ்னேகா பேசாம இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாவதுல, புடவைய கட்டு, நகைய போடு, கல்யாணத்துக்கு போலாம். மாட்டேன், நான் வரமாட்டேன். நான் செத்து தொலைறேன். என் பணத்துக்கு தாலியை கட்டி நீ குடும்பம் நடத்திக்கோ. தபார், நீ ஒழுங்கா சம்மதிச்சுன்னா கோயில்ல கல்யாணம், கெஸ்ட் ஹவுஸ்ல முதல் இரவு, இல்லன்னா நலுங்கு முகூர்த்தம் கல்யாணம் எல்லாமே இந்த குடோன்ல தான், அதுவும் உங்க அம்மா முன்னாடி. தீப்பெட்டி எங்க? நீங்க எண்ணெயை ஊத்துங்க, நான் பத்த வைக்கிறேன். நீயா? தம்பி, உங்க அப்பா பண்ற அக்கறத பாரு. புகழ், என் கழுத்துல தாலியை கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு புகழ். டேய், நீ எப்படா இங்க வந்த? உன் முதல் கல்யாணத்தை தான் பார்க்க கொடுத்து வைக்கல, அட்லீஸ்ட் இந்த திருட்டு கல்யாணத்தையாவது பார்க்கலாம்ல. நான் எவ்வளவு கேவலமானவன் பண்ணி. டேய், வார்த்தை அளந்து பேசு. உனக்கெல்லாம் என்ன என் மரியாதை? அப்பனா நீ இந்தா தாலி கட்டு. என்ன சொன்ன நீ? நலுங்கு முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் இந்த குடோன்ல ஸ்னேகா அம்மா முன்னாடி நடத்த போறியா? ஏன் உன் பையன் நானு ஏன் முன்னாடி நடத்தி காமிய? இந்தா கட்டு தாலிய. கட்ட மாட்டியா? உன்னை நான் கட்ட வைக்கிறேன். ஸ்னேகா, குழந்தை எடு எடு. என்னடா? டேய், என்ன பண்ண போற? பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பனே தேவையில்லை. செத்து போ. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் கொல்லி வைக்க போறேன். அது இப்பவே வச்சுட்டு போறேன். சொல்ல நீங்க தள்ளி விடுங்க. தீப்பெட்டி, நெருப்பு, ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துக்கலாம். புகழ், நிறுத்துங்க. புகழ், no. வேண்டாம். வேண்டாம் சொல்றது கேளு ஸ்னேகா. வேண்டாம் புகழ். இந்த ஆள் செத்தா யாருக்குமே நஷ்டம் இல்லை ஸ்னேகா. வேண்டாம் புகழ். நீங்க இவரை கொண்டு நீங்க ஜெயிலுக்கு போறத நான் அனுமதிக்க மாட்டேன். நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினீங்க புகழ். அதோட நிறுத்திக்கோங்க. வேண்டாம். ஐயோ, இந்த ஆள் சும்மா புகழ், வேண்டாம் சொன்ன கேளுங்க தம்பி. வேண்டாம். இவனை கொண்டுட்டு நீங்க ஏன் ஜெயிலுக்கு போறீங்க? ஒடியேட்டு விடுங்க. இனிமே இவங்க வழிக்கு. ஐயோ, சத்தியமா இனிமே வர மாட்டேன்டா. மண்ணெண்ண உடம்பெல்லாம் எரியுதுடா. உனக்கு கடைசி மன்னிப்பு இது. இனிமே நீ ஸ்னேகா விஷயத்துல தலையிட்ட உனக்கு நான் புள்ளையா இருக்க மாட்டேன். உனக்கு யமன் ஆயிடுவேன். அப்படியே ஊருக்குள்ள ஓடு. 4 பேர் உன்னை பார்த்து காரி துப்பட்டும். என்ன மன்னிச்சு. எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் வெரி சாரி. நன்றிப்பா. ரொம்ப நன்றிப்பா. சரி, வாமா போலாம். இந்த வழி. வாடி போலாம். தேங்க்ஸ் புகழ். ஓகே, வா போலாம். வா.
நீயும் என்னை விட்டு போயிடுவியா ஜீவா? நீ என் கூட இருப்பல்ல? இந்த அம்மா துரதிருஷ்டசாலி. இவ கூட இருந்த ஐஸ்வர்யா மாதிரி, வயித்துல இருந்த கருவ மாதிரி நம்ம உயிருக்கும் ஆபத்து வந்துரும்னு நினைச்சுதான் நீ தொலைஞ்சு போயிட்டியா ஜீவா? இல்ல ஜீவா, உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன். என்கிட்ட திரும்பி வந்துடுற ஜீவா? என்கிட்ட திரும்பி வந்துருவேல்ல? அம்மா கிட்ட வந்துருவேல்ல ஜீவா? என்னம்மா ரோஜா, நாங்க எல்லாரும் இவ்வளவு சொல்லியும் நீ மன ஆறுதல் அடைய மாட்டேன்றியே. இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அப்படி நடந்த ரொம்ப சந்தோஷம்தான் மாமா. எதை பத்தின சிந்தனையும் இருக்காது. இந்த ஊரு, உலகம், குழந்தை ஏக்கம், கட்டின புருஷன் பண்ற துரோகம், அவருக்கு சப்போர்ட் பண்ற மாமனார், யார பத்தியும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஏகாந்தமா இருக்கலாம். பைத்தியமா இருக்கிறதும் ஒரு வரப்பிரசாதம் தான் மாமா. ஆனா அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நான் அப்படி ஒரு அதிர்ஷ்ட கட்டேன் மாமா. என் குழந்தை ஜீவா கத்துற சத்தம் மாதிரி இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது உன்னுடைய பிரம்ம. அந்த பொம்மையில இருந்து தான் சத்தம் வருது. இல்ல மாமா, என் குழந்தை அழற சத்தம் தான். கேக்கல மாமா? ஆமாமா, யாரு இந்த ராத்திரி நேரத்துல? வா மாமா, வா. மாமா, இது என் குழந்தை ஜீவா மாமா. என் ஜீவாதான், என் ஜீவாதான், என் ஜீவாதான் மாமா. என்னம்மா இது? என்ன அதிசயம்? இது ஜீவாதானா? என் பேரன் தானா? ஜீவாதான். ஆமா மாமா, என் ஜீவாதான். யாரு குழந்தைங்க போட்டிருப்பாங்க? மாமா, இது பாருங்க, ஏதோ லெட்டர் இருக்கு. ஐயோ, என்னடா செல்லம்? அழுதட செல்லம், என்னடா செல்லம்? யாரோ என்ன எழுதிருக்காங்கம்மா. படிங்க மாமா. ஐயா, என் மகன் குமார் ஜீவாவை கடத்தி வளர்ப்பதற்காக என்னிடம் ஒப்படைத்தான். ஆனா என் மகன் செய்த பாவம் கடவுள் அவனை பழி வாங்கி விட்டார். எங்களை மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு குமாருடைய அம்மா. இது நம்ம யாருக்கும் தெரியாம போயிடுச்சு மாமா. எப்படியோமா, ஒரு தாய் இன்னொரு தாயுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் புரிஞ்சுக்கிட்டு உன் குழந்தைய உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வாடா வாடாது. ரெண்டு பேர் வெளியில நின்னுட்டீங்க. ஆமா, ஏய், இது நம்ம குழந்தையாச்சே. நம்ம ஜீவா மகேஷ், குழந்தை கிடைச்சிருச்சு. என்னது, ஜீவாதானா? என்னடி சொல்ற? எப்படி? ஆமாண்டா, இது என் பேரன் தான்டா, நம்ம ஜீவா தான்டா. முதல்ல நம்ம குழந்தையை தூக்குங்க மகேஷ். ஏய், ஆமா, இது நம்ம ஜீவாதான். யாருப்பா ஜீவாவை கொண்டு நீ முதல்ல உள்ள வாப்பா, உள்ள போமா, உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம் வா. ஜீவா குட்டி, என்னடா பாக்குற? அரே ஜீவா செல்லா, அரே பார் பார் பார், அரே பாக்குறான்டா பாக்குறான்டா. தாத்தா ஒரு முத்தா குர்ரா, தாத்தா ஒரு முத்தா குர்ரா. நீ டாடிட்டு வந்துட்டா செல்லம். மகேச்சே மகேச்சே, நான் கொஞ்சம் கொஞ்சம்டா. இதுக்கு தானா நான் இத்தனை காலம் ஏங்கிட்டு இருந்தேன். போங்க பாரு, நானும் தர மாட்டேன். நீ போயிடுறா.
வாட குட்டி நம்ம போலாம் செல்லம் மகேஷே நம்ம போலாம் மகேஷே, இங்க பாரு பாரு மகேஷே, பாரு குர்ரா குர்ரா நான் கொஞ்சம் கொஞ்சிக்கிறேன்டா. இல்ல போதும் நீங்க கொஞ்ச நேரம் ராத்திரி பூரா குழந்தைக்கு முத்தமா கொடுத்து என் செல்லம் கண்ணமே செவந்து போச்சு. அல்லாதீங்க அல்லாதீங்க கூட டேய், போடா. டேய் நான் உன் அப்பன் சொல்றேன்டா. குழந்தை கொடுத்துடுறா. டேய் டேய் ஜீவா ஜீவா கொடுத்துடுறா டே. தர முடியாது. ஏன் ஜீவா என்கிட்ட தான் இருப்பான். டேய் ஜீவாவை குடுறா. என்னால ஜீவா அம்மணி தர ரோஜா முடியாது. ரோஜா அழாத, இங்க வாமா அழாத. இங்க வாமா இங்க வாமா. இந்த நியாயத்தை நீ கொஞ்சம் சொல்லுமா. என் பேரனை என் கையில கொடுக்க மாட்டேன்றாமா. நீ கொஞ்சம் சொல்லுமா கொஞ்சம் சொல்லுமா. ஜீவாவை நான் தர மாட்டேன். உங்க 2 பேருக்குமே இல்ல. முதல்ல குழந்தை என்கிட்ட கொடுங்க. ஐயோ, அதெல்லாம் கொடுங்க ஜீவாவை. ஏய், என்னோட குழந்தை. ஏய், இங்க பாரு ரோஜா. சொல்றேன் மரியாதையை குழந்தை கொடுத்துரு. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. குடு. முடியாது. ஏய், குடு. கொடுக்க முடியாது. விடுங்க. விடுங்க மகேஷ். கொடுக்க முடியாது. நல்லா சண்டை போடுங்க. 2 பேரும் நல்லா சண்டை போடுங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா சந்தோஷமான சண்டை எவ்வளவு வேணா போடலாம்டா. இந்த வீடு இவ்வளவு கலகலப்பா இருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? அம்மாடி என் பேரன் வந்து நம்ம மனசெல்லாம் சந்தோஷத்துல பொங்க வச்சுட்டாமா. என் மனசு இப்ப நிறைஞ்சு இருக்குமா. மாமா நம்ம ஜீவா கிடைச்சிட்டா இவருக்கு மொட்டை போடுறதா திருப்பதியில வேண்டிட்டு இருக்க மாமா. அடி பாவி. நீ ஏமா திருப்பதிக்கு மட்டும் வேண்டிக்கிட்ட? ராமேஸ்வரம் பழனி திருத்தணின்னு எல்லா ஊருக்கும் வருஷத்துக்கு இவனை கொண்டு வந்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்க வேண்டியதானம்மா. வேண்டிக்கிட்டா மொட்டையா? போச்சு. மொட்டை அடிச்சா மூஞ்ச பார்க்க சகிக்காது. இப்ப மட்டும் என்ன வாழுதா? உனக்கு கோபம் வந்தா பல்ல கடிச்சுக்கிட்டு இப்படி கோணலாம் பாக்குறல்ல, அதையே சகிச்சுக்கிறல்ல. எங்களுக்கு சகிப்பு தன்மை அதிகம்பா. டேய் மொட்டை போட்டுக்கிட்டா. என்னப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இல்ல இருக்கா? ராஜா, உன்னை சின்ன வயசுல மொட்டையோட பார்த்தது உன் அப்பனுக்கு இப்போ உன்னை மொட்டையா பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. நீங்க வேணா மொட்டை போட்டுக்கோங்க. ராஜா சும்மா சொன்ன ராஜா. அம்மடி வர்ற சண்டே ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வச்சிட்டோமா. அப்படி நம்ம ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துரு, புது Dress வாங்கி கொடுத்துரு. அப்படியே 1 மாசம் போனஸா அனௌன்ஸ் பண்ணிடு. 1 மாசம் போனஸா? இப்பதான்ப்பா தீபாவளி முடிஞ்சது. நமக்கு இப்பதான் தீபாவளி வந்திருக்கு என் பேர ரூபத்துல. நீ கிளம்பு, நீ ஆபீஸ் கிளம்பு போடா. ஓ மறந்தே போயிட்டேன். நீ போடா இது எங்க ரோஜா ஜீவாவை பத்திரமா பாத்துக்கோ. மெயினா அப்பா கிட்ட சேர விடாத. ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல. நீ தினமா வாங்க. என் புள்ள கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அடிப்பாவி. புள்ள வந்தோடனே புருஷனை விட்டியடி. நான் சீக்கிரமா தான் வருவேன். சரி ஏதோ ஒண்ணு. நீங்க இப்ப முதல்ல கிளம்புங்க. இப்ப கிளம்பு போடா. சரி சரி. குட்டி. சரிடா. குழந்தைய வச்சுட்டு போனா பாரு. ஜீவா ஜீவா. மாமா நீங்க மறந்துட்டீங்களே, ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்றதா வேண்டிட்டு இருக்கீங்க. ஆமாமா, நான் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். அழுற பாரு, பாத்துக்கோ பாத்துக்கோ. சரிம்மா. என்னடா பட்டு, என்னாச்சு என்னாச்சு என் தங்கத்துக்கு? திருப்பதி உண்டில காசு போட்டா ஜீவா பாப்பா கிடைச்சிருவான்ட்டு ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதாம்மா நாளைக்கு காலையில திருப்பதி போலாமேன்னு. இது என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கொடுத்த துப்பாக்கி. இதை வச்சு ரவுடியை ஷூட் பண்ணிட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஓடி வந்துருவேன். கடவுளே, என் தம்பி பாப்பா ஜீவாவை நீதான் காப்பாத்தணும். அந்த ரவுடி குமாருக்கு நீதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஐஸ்வர்யா, ஜீவா கிடைச்சிட்டாமா. தம்பி எப்பமா கிடைப்பான்? எப்பமா வீட்டுக்கு வருவான்? அவனை தூக்கணும், கொஞ்சணும், அவன் கூட விளையாடணும்னு அடிக்கடி சொல்லுவியம்மா. ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள தம்பி வந்துருவானா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போவியம்மா. இப்ப ஜீவா தம்பி வந்துட்டாம்மா. ஆனா நீதான் ஒரேடியா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு. ஐஸ்வர்யா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீவா 2வது குழந்தைதான். நீதாம்மா என் முதல் குழந்தை. ஜானகி அம்மா நான் தான் உன்னை கொண்டுட்டுதான் நினைச்சு என்ன ஒரேடியா வெறுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஜீவாவை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க.
இந்தாப்பா இங்கதான் ஓரமா இருக்கு. 70 ரூபாய் ஆச்சு சார். இந்தாங்க மீதியை நீங்களே வச்சுங்க போங்க. தேங்க்ஸ் சார். இத பாருங்கப்பா, வண்டியில இருக்கிற அன்னதான பொருட்களை எல்லாம் பத்திரமா இறக்கி வைக்கணும். சரி சார். வண்டி வாடகை எவ்வளவு தரணும்? 400 ரூபாய் சார். 400 ரூபாய். இந்தப்பா இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோ. என்ன பாக்குற, 100 ரூபாய் அதிகமா கொடுக்கறேன்னு பாக்குறியா? அது ஒண்ணும் இல்ல, நேத்து சாயந்தரம் என் பேரை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்ப்பா, அந்த சந்தோஷம். சரிங்க சார். சரி வா போலாம். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. ஆமாப்பா. அம்மாடி ரோஜா, ரோஜா, அம்மாடி. என்னது வீடு பூட்டி இருக்க? ரோஜா எங்க போயிட்டா? ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சார் எல்லாத்தையும் இறக்கிட்டுமா சார்? இருங்கப்பா, அவசரப்படாதீங்க, வீடு பூட்டி இருக்க. இரு இரு. என்னப்பா இதெல்லாம்? நம்ம ஜீவாக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கினேன். முதல்ல கதவை தரப்பா. ஆமா, ரோஜா எங்கப்பா? யாருக்கு தெரியும்? உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லப்பா. ஆமா, எங்க போயிருப்பா? இங்க தான்ப்பா, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. நீ முதல்ல கதவை தர. இந்தா இதையும் உள்ள வச்சிரு. நீங்க வாங்கப்பா. இப்ப இறக்குங்க இறக்குங்க. வாங்க மாணிக்க சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்ன விசேஷமா? தடபுடலா இருக்கு. நேத்து காணாம போன என் பேர புள்ள திரும்ப கிடைச்சிட்டா இல்லையா? அதுக்காக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கான விஷயங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். என் மருமக ரோஜாவை காணோம், உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? இல்லீங்களே. அப்படியா? சரி சரி, நீ கிளம்பு. ஓகே சார். என்னப்பா இதெல்லாம்? அன்னதானத்துக்கான புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம்ப்பா. 2-3 அனாத ஆசிரமத்துக்கு சொல்லி இருக்கிறேன், இப்போ வந்துருவாங்க. ஆனா ரோஜாவா காணாம? அவ இப்படி சொல்லாம போற ஆள் இல்லப்பா. ஏதாவது பிரச்சனையோ? என்னடா நீ வேற பயமுறுத்துற? பக்கத்துல எங்க தான் போயிருப்பா, நீ தேடி பாரு, நானும் போன் பண்ணி பாக்குறேன். சரி சார், நம்ம வாங்க வாங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டீங்களா? நல்லதுப்பா, ரைட்டு. நீங்க கிளம்புங்க. ரோஜா எங்க போயிருப்பா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாள. நீங்கள்லாம் குழந்தைங்க தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல இருந்தே கடவுள் பக்தி இருக்கணும். கடவுள் தூணுலயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. கடவுளை நாம எப்படி பார்க்க முடியும்? மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது மூலமாவும் மத்தவங்க மேல நாம அன்பு காட்டுறது மூலமாவும் தான் கடவுளை நாம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லவே கூடாது. அப்படி பொய் சொன்னா நாம கடவுளை பார்க்கவே முடியாது. என்ன, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அம்மா, என்ன மீரா? உங்களை தேடிக்கிட்ட ரோஜான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ரோஜாவா? ஆமாமா. நான் இங்க இருக்கிறது ரோஜாவுக்கு எப்படி தெரியும்? அது தெரியலமா, ஜானகிமான்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்றாங்க. சரி, அப்படி இங்க யாரும் இல்லைன்னு அவகிட்ட போய் சொல்லிடு. என்ன என்ன சிரிப்பு? இப்பதானே நீங்க பொய் சொல்லக்கூடாது சொன்னீங்க, இப்ப நீங்களே பொய் சொல்றீங்க. உங்களுக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. மீரா, நீ போய் நான் ரோஜாவை பார்க்க விரும்பல, திரும்பி போக சொன்னாங்கன்னு சொல்லிடு. அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, அழுவுறாங்க. அவங்க கையில குழந்தை வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது, ரோஜா கையில குழந்தையா? அப்போ ராஜாவுக்கு குழந்தை பிறந்துருச்சா? நான் ஏன் பிரச்சனையை பார்த்து பயப்படணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. சரி, நான் போய் ரோஜாவை பார்த்துட்டு வந்துடுறேன்.
எப்படிமா இருக்கீங்க? இங்க இருக்கிறது உனக்கு எப்படிமா தெரியும்? சுவாமிஜி ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் சொன்னாங்க அவர்தான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து உங்களை இந்த ஆசிரமத்துல சேர்த்து விட்டாராமே. ஆமாம்மா, நான் சுவாமிஜி பார்க்க போயிருந்தேன். அவர்தான் என்னை இங்க சேர்த்து விட்டாரு. அம்மா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சா? இல்லம்மா, ஆனா காணாம போன குழந்தை கிடைச்சிருச்சு. இவன் தான் ஜீவா. நம்ம ஜீவாவா? கொண்டா ஜீவா, ஜீவா கண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. ஜீவா, நீ உங்க அம்மாவை எவ்வளவு அழ வச்ச தெரியுமா? எப்படி குடிக்க வச்ச தெரியுமா? எங்கெங்கயோ யாராருக்கிட்டயோ போய் கடைசியா உங்க அம்மா உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? நீ உங்க அம்மா கிட்டயே வந்துட்டியா? அழாதடா சொல்லும், அழாத. உன் பாட்டிடா, உன் பாட்டி. உன் குழந்தை வயித்துல 7 மாசம் அபார்ஷன் அடிச்சுமா. உங்களுக்கு நான் பண்ண பாவம், ஐஸ்வர்யாவை சாகடிச்ச பாவம், நீங்க கொடுத்த சாபமா. சேச்சே, அப்படியெல்லாம் பேசாதம்மா. ஐஸ்வர்யாவை இழந்ததுனால ஏதோ ஒரு கோபத்துல நானும் அப்படி பேசிட்டேன். இப்ப அதை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். என் பேத்தியோட சாவுக்கு அந்த ஆண்டவன் எப்பவும் நாள் குறிச்சிட்டான். விதி அவ போய் சேர்ந்துட்டா. என்ன செய்யறது? என் மேல கோவமா தான் இருக்கீங்களாம்மா? இல்லம்மா, எனக்கு யாரு மேலே எந்த கோவமும் இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஐஸ்வர்யாவை நீ அடிச்சதுனால அவ இறந்துட்டான்னு சொன்னது பொய் தானே? இதுக்கு மட்டும் எனக்கு உண்மையான பதில சொல்லுமா. மகேஷ் என்ன அடிக்க வந்தாருமா. ஐஸ்வர்யா நடுவுல வந்து தடுத்தா. அடி தவறுதல அமலப்பட்டுருச்சு. மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு தெரியுமா, மகேஷ் தான் அடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும். நீ உன் புருஷனை காப்பாத்த பொய் சொன்னதும் எனக்கு தெரியும். அந்த ஆத்திரம்தான் உன் மேல நெருப்பா வார்த்தைகளை கொட்டிட்டேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. ஏய், இங்க பாத்தீங்களா? இது யார் தெரியுமா? என் பேர. என்ன பேர் தெரியுமா? ஜீவா. அழகா இருக்கான் பாரு. பாரு பாரு பாரு. நீ பாரு, நீ பாரு பாரு. அண்ணனை பாருங்க. ரோஜா, 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 எங்கம்மா போயிட்ட? ரோஜா, ரோஜா, ஐயோ, ரோஜா, 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 ரோஜா. என்னம்மா? ஏமா, என்ன பார்க்க வந்தாலே ரோஜான்னு ஒரு பொண்ணு. அவளை எங்கேயாவது பாத்தியா? அவங்க அழுதுகிட்டே போயிட்டாங்கம்மா. போயிட்டாளா? அவ குழந்தை இங்க இருக்கு. இதை ஏன் விட்டுட்டு போனா? இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. லெட்டரா? குழந்தை எப்படி? ஜானகி அம்மாவுக்கு என் குழந்தை ஜீவாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். உங்க பேத்தி ஐஸ்வர்யா மரணத்துக்கு நானும் மகேஷ் ஏதோ ஒரு விதத்துல காரணமாயிட்டோம். எங்களால உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யாவை என்னால திருப்பி தர முடியாது. எல்லா குழந்தைகளுமே கடவுளோட குழந்தைங்க. அந்த சிந்தனையோட ஐஸ்வர்யாவோட இழப்பை ஈடுகட்ட என் ஜீவாவை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். ஜீவா இனி உங்க பேரு. அவனை பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஜீவா ஐஸ்வர்யாவோட மறு உருவம். அவனை ஏத்துக்கோங்க. ஜீவாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது மூலமா என் கையில படிஞ்ச ஐஸ்வர்யாவோட மரணத்தின் ரத்தக்கரை கழுவப்படும்னு நான் நம்புறேன். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இருண்டு போன உங்க வாழ்க்கைக்கு
ஜீவாங்கிற இந்த சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம் கொடுக்குங்கிற நம்பிக்கையில நான் வெளியே போறேன். சந்தோஷமா இருங்க. அன்புடன் ரோஜா. ரோஜா ரோஜா ரோஜா. அப்பா ரோஜா வந்துட்டாளா? அப்ப உனக்கும் ஒரு தகவலும் கிடைக்கலையா? இல்லப்பா, இப்படி சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. எங்க போயிருப்பா? அதானே, ஒருவேளை குழந்தை ஜீவாவை தூக்கிக்கிட்டு சாமிஜி மோகனானந்தா ஆசிரமத்துக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருப்பாளோ? வாமா, வா 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 வா. என்னம்மா நீ சொல்லாம கொள்ளாம எங்கம்மா போயிட்ட? ரோஜா, குழந்தை ஜீவா எங்க? ரோஜா, கேக்குறேன்ல, ஜீவா எங்க? செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சுட்டு வரேன். அப்படின்னா ஜானகி அம்மாவோட பேத்தி ஐஸ்வர்யா மரணத்துக்கு நீங்களும் நானும் தானே காரணம். ஐஸ்வர்யாவோட இழப்பை ஈடுகட்ட நம்ம குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன். இனிமே ஜீவன் நம்ம குழந்தை இல்ல, ஜானகி அம்மாவோட சொத்து. நான் உங்களுக்கு தத்து கொடுத்துட்டேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு குழந்தையோட அப்பா என்கிட்ட சொல்லாம எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? சொல்றீ? ஐஸ்வர்யாவோட இழப்பு என் மனசாட்சியை உறுத்துச்சு. அத குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா நீ ஏதோ 10 கிலோ அரிசியை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு தானமா கொடுத்தா மாதிரி பேசுற. இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷம்மா. உன்னுடைய மாமனார் ஜீவாவுடைய தாத்தா. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இந்த குழந்தை கிடைக்கிறதுக்காக நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா? செல்வி வீட்டுக்கு நாயா பேயா அலைஞ்ச. குமார் குழந்தைய கொன்னுடுவானோன்னு கதர்ன. தற்கொலைக்கு முயற்சி பண்ண. மகேஷா உண்டு இல்லைன்னு ஆக்கின என்னையும் பதற வச்ச. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு புயல் அடிச்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதே வேதனை, இதே வலி, இதே காயந்தான் மாமா ஐஸ்வர்யாவை இழந்த ஜானகி அம்மாவுக்கும் இருக்கு மாமா. அந்த பாவத்துக்கு என்ன பிரயாச்சித்தம்? அதான் நான் ஜீவாவை தானம் கொடுத்துட்டேன். தனக்கு மிஞ்சின தாண்டி தானமும் தர்மமும். உன் வயிற்றுல இருந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தா நீ சொல்றது நியாயம்னு வச்சிருக்கலாம். இல்ல வருங்காலத்துல உனக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை இருந்திருந்தா விட்டு தரத்தை பத்தி யோசிச்சிருக்கலாம். உனக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சு, இனிமேல் உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜீவாவை இழக்கிறது எந்த விதத்திலேயே நியாயம்? எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல தம்பி.